டிக்கெட் வாங்கிட்டோம். நம்ம வாங்கியிருக்கிறது வந்து கிளாஸ் பாட்டம் கண்டோலா. யா, ஃப்ரம் இந்தியா, யூடியூபர். நம்ம கீழே ஏறணும் இல்லைங்களா, அங்க இருந்து இது அடுத்த லெவல். சூப்பர். நம்ம 2 பேர் மட்டும் தான் இதுல இருக்கோம். நம்ம எடுத்துருக்க அந்த பேக்கேஜ்ல யாரும் என்னடா ஓபன் ஆகுது தானா? இது பாத்தீங்களா எவ்வளவு பூட்டு, காதல் பூட்டு. இங்க பூட்டு போட்டா பூட்டுக்காம இருக்குமா? Day 3 in Langkawi. வந்து இறங்கிட்டோம். டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ள போக வேண்டியதான். இப்போ டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்கை டிக்கெட் எடுத்துட்டு கிளம்புவோம். பை. நல்ல கிரவுட். நாங்க நினைச்சோம் நம்ம சாப்பிடாம வந்தா கூட நான் போயிடலாம். சாப்பிடாம வந்தா மேபி போயிருந்திருக்கலாம். கியூ அங்க நிக்குது. அங்க இருந்துட்டு போகணும். Yeah, glass bottom gondola. Your glass? Yes. How much? 12:30. Next is 12:45. டிக்கெட் வாங்கிட்டோம். நம்ம வாங்கியிருக்கிறது வந்து கிளாஸ் பாட்டம் கண்டோலா. கிளாஸ் பாட்டம் இருக்கிற ஸ்கை கேப். அதுக்கு டிக்கெட் வந்து 105 ringgit per head வாங்கியாச்சு. லைன் வந்து 3 லைன் நார்மல் லைன் நிக்குது. அது இல்லாம எக்ஸ்பிரஸ் ஸ்பீடா போயிடணும்னா எக்ஸ்பிரஸ் லேன் வந்து தனியா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 50 ringgit அடிஷனல் காஸ்ட். எக்ஸ்பிரஸ் லைன் கூட்டம்லாம் நிக்க முடியாது ஸ்பீடா போகணும் அப்படின்னா. ஸோ நம்ம நார்மலுக்கே வந்து நின்றுட்டோம். கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியா இருக்கு. பட் மூவிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நம்பலாம். இதை கையில போட்டுக்கலாம். கையில ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க மேடம். நார்மல் லைன்ல நின்னுட்டோம். அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டம் நமக்கு வேற சோ கேட்டுக்கணும் எப்பயுமே. எக்ஸ்பிரஸ் லைன்ல விட்டுட்டாங்க. மேபி இந்த கிளாஸ் பாட்டம்க்கு எக்ஸ்பிரஸ் லைன் இருந்தா நான் தெரியல. கூட சேமா கூட இருக்கலாம். வந்துடும். ஸ்பீடாவே வந்துடும். மேல ஏற போறோம். பாருங்க ஜாலியா இருக்கு. வரும்போது எவ்வளவு ஃபாஸ்டா வருது பாரு. இந்த பக்கம் ஏறிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி வந்து இறங்குறாங்க. காலியா நின்று ஏற்றி விட்டுட்டு பின்னாடி வந்து அப்படியே இறக்கி விட்டுறாங்க. இது வந்து ஃபுல்லா ஓப்பனாவே இருக்கு. இல்லப்பா 360 நினைக்கிறேன். இது வந்து நார்மல் கோச். இது வந்து நார்மல். டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. பேக் வியூ எப்படி தெரியுது? Black கலர்ல தெரியுதா? மாமனால தெரியுதா? நல்லா தெரியுது. கீழே தெரியா? இங்க இருந்துறியா? நானா? பயமா இருக்கா? பயமாலாம் இல்ல. இங்க இருந்துரு. அருமை அருமை. செமையா இருக்கு. இங்க இருந்து பாக்கும்போது இந்த கடல் ரொம்ப அழகா தெரியுது. இங்க இருந்து பாக்கும்போது மேல ஃபுல்லா டாப் வியூ நல்லா தெரியுது. இந்த ஒரு கண்டோலால வந்து 6 பேரு எல்லா இதுலயுமே. அதாவது நார்மல், அப்புறம் இந்த இப்ப ஸ்பீடா போகுது. அந்த அளவுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல. அல்ல இல்ல. ஆனா அடர்ந்த காடு, அடர்ந்த அமேசான் காடுகள் மாதிரி இருக்கு சுத்தி இந்த மலை. நல்லா ஹைட்.
ஆக்சுவலா இந்த நம்ம எடுத்துருக்க இந்த பேக்கேஜோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா இதுதான் கிளாஸ் பாட்டம். கீழே பார்க்க ஆனா ஒத்து பார்த்தோன்னு வைங்களேன், அல்ல கொஞ்சம் ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு. வேற்று மக்கள் இருக்காங்க, பட் எப்படி நம்ம பேசுறது உங்களுக்கு புரிய போறது இல்ல. Yeah. Where you from? From India. We are YouTubers. Oh, what's your channel? Our channel name is Chitra Sami Vlogs. CHI. We have planned to put lot of videos, Malaysia videos. Oh, And you're from? I'm from KL, Kuala Lumpur. Okay, super. This is our day 3 in Langkawi. I see. Once we finish Langkawi, we explored Langkawi, then we will plan to go to KL. Especially the New Year time. And Alright. we'll be there in KL. Alright. நமக்கு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கிறது மச்சின் சாங் மலைத்தொடர். கிட்டத்தட்ட 550 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறைகள் இங்க இந்த மலையில இருக்குன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாக்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இவ்வளவு அடர்த்தியான இந்த மலைத்தொடர், எதிரவே வந்து ரொம்ப அருமையான ஒரு கடல் பரப்பு, நிறைய தீவுகளோட பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு. ஆக்சுவலா 360 டிகிரிலயும் வியூ வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம இந்த மலை தொடருக்கு கீழே மலை அடிவாரத்துல இந்த ஸ்கை கேப் ஏறுறதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு, அங்க ஏறி இருக்கோம். அதுக்கப்புறம் இங்க செகண்ட் ஸ்டேஜ் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வருதுன்னு சொல்றாங்க. அந்த இந்த தரையில எல்லாம் பாத்தீங்கன்னா கேப்பே தெரியாத அளவுக்கு அந்த மரங்கள் வந்து அவ்வளவு அடர்த்தியா இருக்கு. அங்க ஒரு ஃபால்ஸ் தெரியுது. நான் பெசாமி என்ன சொல்லுது மனசு அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. குஜாலா கீதா அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. வந்துட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த கடலும் அந்த கடல் வானம் ரெண்டும் சேர்ந்து மர்ஜ் ஆகி அந்த ப்ளூ சூப்பரா இருக்கு. பாக்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, எங்க வானம் முடியுது கடல் எங்க ஆரம்பிக்குதுன்றது அந்த தெரியாத அளவுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. நான் சொன்ன உடனே அவங்களும் திரும்பி எடுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து இன்க்ளைன்ல தான் போயிட்டு இருக்கோம், மேல ஏறிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே காமிக்கிறியா சாமி? இந்த நம்ம ஏறி வர ஒரு பாயிண்ட்ல இறங்கிக்கலாம். இது வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஷன், ஸ்டேஜ் 2. ஏறும்போது கொஞ்சம் ஸ்பீடா தான் ஏறுது. ஆக்சுவலா அங்க ஏறும்போது கொஞ்சம் லைட்டா ஜர்க் ஆகுது, நல்ல ஸ்பீடு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு அந்த ஸ்லோப் பாரு, அந்த ஹைட் எவ்வளவு சரிவா இருக்கு. நம்ம மேல ஏறுறது சரிவா, அதுக்கு என்ன ஒரு இன்க்ளைன்ட் பொசிஷன்ல மேல ஏறி வருது. இறங்குறதும் அந்த மாதிரிதான் ஸ்லோப். எதுவுமே பேச முடியலங்க, அப்படியே நின்று சைலண்டா பாத்துட்டே இருக்கலாம், ரசிச்சுட்டு. இப்ப நம்ம வந்து நிக்கிறது ஸ்கை கேபோட ஸ்டேஜ் 2 இன்டர்மீடியட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. நம்ம கீழே ஏறணும் இல்லைங்களா, அங்க இருந்து இது அடுத்த லெவல். கொஞ்சம் நல்ல ஹைட்டா மேல ஏறி கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இறங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இறங்கி இங்க வந்தோம்னா நல்ல ஒரு பேனரோமிக் வியூ சூப்பரா கொடுத்துருக்காங்க. இங்க நின்று போட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்க நின்று பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த 360 டிகிரி வியூவுமே தெரியுது. அங்க வந்து ஒரு சின்ன எலிவேஷன் போட்டு ஒரு வியூ டெக் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அங்க போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். இது வந்து கடல் மட்டத்துல இருந்து 650 மீட்டர் ஹைட்ல வந்து இருக்கு. இன்னும் நம்ம போவோம். ஸ்டேஜ் 3 இருக்கு, அது அங்க தெரியுற ஸ்கை பிரிட்ஜ் தெரியுதா? அங்க தெரியுற ஸ்கை பிரிட்ஜ், அங்கதான் நம்ம போறோம் அடுத்து. சூப்பரா இருக்கு, கண்டிப்பா வர வேண்டிய இடம், பார்க்க வேண்டிய இடம். வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, பட் ஓகே, ப்ராப்ளம் இல்ல. மிடில் ஸ்டேஜ் முடிச்சு பார்த்துட்டு இப்ப திருப்பி இதுல நம்ம ஸ்கை கேப்ல ஏறி அங்க தெரியுற அந்த ஸ்கை பிரிட்ஜ் போறோம். போலாம் வாங்க. இதுவே 360 இது ஃபுல்லா ஓபனா இருக்கு பாருங்க. நல்லா இந்த வியூல ரொம்ப கிளாஸ் இல்லாம ஃப்ரீயா தெரியும்.
அது கீழே இது. ஆமா ரெண்டுமே அதுக்கு காஸ்ட் ஜாஸ்தி. ஆனா அதுக்கு இருக்கிறதுல அதுக்கு தான் காஸ்ட் ஜாஸ்தி. தனியா போறோம். ஜாலி ஜாலி. தேங்க்யூ சோ மச். அந்த பக்கம் பார்த்துக்கோ. சூப்பர். நம்ம 2 பேர் மட்டும் தான் இதுல இருக்கோம். ஆக்சுவலா வந்து வரும் இல்லீங்களா, அதே ஸ்கை கேப் தான் இறக்கி விட்டுட்டு போகுது. அடுத்தடுத்து வர்றது காலியா இருந்துச்சுன்னா ஏறிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இங்க பாத்துட்டு வரும்போது நமக்கு பின்னாடி கிளாஸ் நம்ம எடுத்துருக்க அந்த பேக்கேஜ்ல யாரும் இல்லன்னா என்னடா ஓப்பன் ஆகுது தானா? வேகமா போவோம். இப்போ பத்திரமா கையை பிடிச்சிக்கமா, எங்க போனாலும் விட்டுறாதமா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. இது என்ன தப்பு இருக்கு? பத்திரமா 2 பேரும் ஒன்னா போங்க அப்படின்ட்டு. திடீர்னு அவங்க பாப்பாங்க. இப்ப அதுலயே வந்து நம்ம வந்து பாத்துட்டு வந்தோம்ல, அங்க நமக்கு பின்னாடி யாரும் நம்ம இந்த கிளாஸ் பாட்டம் எடுத்தவங்க யாரும் இல்ல. அதான் நம்ம ஜாலியா தனியா அதுல உட்காந்துட்டோம். சூப்பரா இருக்கு. நீங்க அந்த ஸ்கை பிரிட்ஜ் பாருங்களேன். அதுதான் அந்த ஸ்கை பிரிட்ஜ். இது வந்து அவ்வளவுதான். இது மேல டாப் இல்ல, இது வந்து டாப். இந்த சைடு வியூ பாருங்க. நிக்கலாமா நம்ம? கீழே பாரு, செம்மையா இருக்கு. பயமா இருக்கு. கீழே உட்காரலாம் உட்காந்து பார்த்தோம். அல்ல இல்ல, பயங்கரமா இருக்கு. வெயிட்ட குறைக்கணும். என்ன பண்ணுதுங்க பாரு. சரி வந்துட்டோம், இறங்க போறோம். இதுதான் அந்த ஸ்கை கிளைடர். ஆமா. இங்கதான் வந்து அந்த ஸ்கை பிரிட்ஜுக்கு வந்து டிக்கெட் வாங்கணுமா? லெவல் 3 வந்துட்டோம். இதுதான் அந்த ஸ்கை பிரிட்ஜ்க்கான டிக்கெட் வாங்குற பிளேஸ். இங்க வந்து ஸ்கை பிரிட்ஜுக்கு தனியா டிக்கெட் வாங்கணும். நம்ம கீழே வாங்கினது வந்து ஸ்கை கேபுக்கு, இது வந்து ஸ்கை பிரிட்ஜுக்கு டிக்கெட் வாங்குற இடம். டிக்கெட் வாங்கிடலாம். ஸ்கை பிரிட்ஜ் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ஹை வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க ஏறி வந்துட்டு இருக்கோம். அங்க வியூ பார்த்துட்டு கீழே இறங்கி டிக்கெட் வாங்கலாம். இந்த பூட்டு காதல் பூட்டு வாங்கி பேர் எழுதி இங்க பூட்டுனா பூட்டுதாம இருக்குமா? ஒரு 30 படி இருக்கும். ஏறி வந்தோம். அதுக்கே மூச்சு வாங்குது. நாய்க்கு வாங்குற மாதிரி வாங்குது. ஓகே, இது பார்த்தீங்களா எவ்வளோ பூட்டு? காதல் பூட்டு. அங்கே விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்து நேம் எல்லாம் பிரிண்ட் பண்ணி தராங்க. நேம் எல்லாம் பிரிண்ட் பண்ணி இங்கே பூட்டு போட்டால் பூட்டுக்காம இருக்குமா? தெரில. மேலே ஏறி வந்தது மூச்சு வாங்குது, தண்ணி தாக அடிக்குது. ஏதாவது சில்லுன்னு குடிக்கலாம். இருந்தாலும் நாங்க பிளான் பண்ணி ஹோட்டல்ல இருந்து தண்ணி ஐஸ் வாட்டர் நல்லா சில்லுன்னு தான் இருக்கு, குடிப்போம். அது வாங்கலாமா? ஆனா பூட்டெல்லாம் வேணாம். நல்லா லாக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இல்ல ஏற்கனவே நீ லாக் ஆயிருக்கிறது பத்தாதா? ஆல்ரெடி நான் நல்லா லாக் ஆயிட்டேன். இதுதான் இந்த ஸ்கை பிரிட்ஜ். 2 மலைய
இணைக்கும் விதத்துல இந்த பிரிட்ஜ் வந்து அமைச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அந்த பிரிட்ஜ்க்கு நடுவுல நடக்கும்போது அருமையா இருக்கும். நம்ம இன்னும் அங்க போகல, அடுத்தது அங்கதான் போக போறோம். அதுக்கு முன்னாடியே இதை வந்து பார்த்துட்டு அங்க போலாம். இது வந்து எக்ஸாக்டா இப்ப நம்ம நின்னுட்டு இருக்க இடம் வந்து ஸ்கை பிரிட்ஜோட டிக்கெட் கவுண்டருக்கு மேல ஹை வியூ பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல நின்று வியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இறங்கி போயிட்டு ஸ்கை பிரிட்ஜ் டிக்கெட் எடுத்துட்டு இந்த ஸ்கை பிரிட்ஜ்க்கு நம்ம போய் பார்க்கலாம். ஹை வியூ பாயிண்ட்ல இருந்து இறங்கி வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து 2 வழி இருக்கு. அந்த டிக்கெட் கவுண்டருக்கு மேல சவுத் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு 2 வழி இருக்கு. 2 வழியிலயுமே வந்து இந்த ஹை வியூ பாயிண்ட் வச்சிருக்காங்க. நம்ம இந்த சைடு இருக்க வியூ பாயிண்ட்ல போய் பார்த்தோம். ஆப்போசிட்லயே ஒண்ணு இருக்கு. சேம் வியூ தான். அங்க போகணும்னா போலாம், இல்ல சேம்ன்றதுனால நம்ம இப்ப வந்து கீழே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கை பிரிட்ஜ் போலாம். Yes. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? அங்கதான் வந்து நம்மளோட ஸ்கை பிரிட்ஜ் இருக்கு. இப்ப அதுக்கு நம்ம இறங்கி போலாம். இப்படி வந்து இறங்கி ஸ்டெப்ஸ் வழியா நடந்து போலாம். நடந்து போயிட்டு இதுல ஏறி வந்துடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து 6 ringgit per adult. ஒரு அடல்ட்டுக்கு 6 ringgit சார்ஜ் பண்றாங்க. இப்போ சப்போஸ் இது வந்து 324 படி நேச்சுரல் ட்ரெயில். நம்ம அப்படியே இறங்கி இந்த ஃப்ரீயா அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு வரலாம். கம்மி காஸ்ட். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல இன்கேஸ் இறங்க முடியல, ஏஜ்டு பர்சன், வயசானவங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா இந்த வருது பாத்தீங்களா ஸ்கை கிளைடு, லிஃப்ட் மாதிரி, லிஃப்ட் கான்செப்ட். அது வந்து கொஞ்சம் அப்படியே கிளைட் ஆகி வருது நமக்கு. இந்த நம்ம விஞ்ச் எல்லாம் பார்ப்போம்ல, விஞ்ச் எல்லாம் வந்து இந்த ரோப்பு சப்போர்ட் இருக்கும். இதுல வந்து இந்த கிளைட் லிஃப்ட் மட்டும் அப்படியே இந்த நின்னுட்டே வர மாதிரி நல்லா இருக்கு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வந்து இதுக்கும் ஸ்கை பிரிட்ஜுக்கும் சேர்த்து 16 ringgit ஒரு ஆளுக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இது அப்படியே வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்க என்ன பிளான் பண்ணோம், இப்போ உங்களுக்கு வந்து வியூல வந்து இறங்கி போறதையும் காட்டணும், நேச்சுரல் ட்ரெயில் நம்ம நடந்து போறதையும் காட்டணும், அப்புறம் இந்த ஸ்கை கிளைடையும் காட்டணும் அப்படின்றதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம், 1 way இருக்கான்னு கேட்டோம் டிக்கெட். இந்த ஸ்கை கிளைடுக்கு 1 way கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ வந்து இந்த டிக்கெட் வாங்கிட்டோம். ஸ்கை கிளைடுக்கு டிக்கெட் 16 ringgit, ஸ்கை கிளைடும் ஸ்கை பிரிட்ஜுக்கும் சேர்த்து. இப்போ நம்ம போகும்போது ஸ்டெப்ஸ்ல இறங்கி போய்க்கலாம், ஈஸியா இருக்கும். வரும்போது இந்த கிளைட்ல ஏறி வந்துட்டா 2 எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஆனா எல்லாரும் இதுதான் யூஸ் பண்றாங்க. போகும்போது நடந்து போறாங்க, வரும்போது இந்த லிஃப்ட்ல இதுல வந்துறாங்க. எல்லாரும் 1 way மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிரௌட் எல்லாம் அதிகமாயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால பிளான் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிருக்காங்க. சரி போலாமா? இதுதான் அந்த ஸ்கை கிளைடு. நம்ம வரும்போது இன்னும் நல்லா பார்க்கலாம். கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லிஃப்ட் கான்செப்ட். அது அப்படியே ஏறி வருது. ரோலர் கோஸ்டர்லாம் வரும்ல, அந்த மாதிரி தனியா வருது, ஏறி வருது. 2 4 6 10 பேர் வரைக்கும் வராங்க. 4 8 10 12 பேர் வரைக்கும் வராங்க. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா டிஃபரெண்டா யோசிச்சு வச்சிருக்காங்க பாருங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு. நல்லா காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கு. பார்த்து வரணும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களை பாருங்க எவ்வளவு சோலோவா நடந்து போறாங்க. ஃப்ரீயா விட்டுட்டு அவங்க சொல்ற பேச்ச கேட்பாங்க. ஆமா, நம்ம பசங்களா இருந்தா கொஞ்சம் நம்ம ஆளுங்க வந்து இங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க. கொஞ்சம் பயமா இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு. நடக்கிறதுக்கே கால் வலிக்குது, இறங்குறதுக்கே கால் வலிக்குது. ஆக்சுவலா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்கை கிளைட் எடுத்துக்கிறது தான். ஏறி வரும்போது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இறங்கி வர்றது வேண்டாம்னா கூட நீங்க அதுலயே போயிட்டு அப் அண்ட் டவுன் அதுல நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஏறி வர்றவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மூச்சு வாங்குது. ஏறி வரவங்களுக்கு இறங்கும் போதே வாங்குது எனக்கு. மழை பெஞ்சதுன்னா இந்த பாதை எப்படி இருக்கும், வழுக்குமானலாம் பயப்பட வேண்டாம். நல்ல சுறுசுறுப்பா இருக்கு, நல்ல grip கிடைக்கும். வழுக்காத அளவுக்கு தான் இருக்கு. அந்த தர கல் வந்து அப்படி போட்டிருக்காங்க. சோ ப்ராப்ளம் இல்ல. மேபி இந்த வியூ பாயிண்ட்க்கு வந்தாச்சு. ஓகே, ஸ்கை பிரிட்ஜ் கிட்ட என்ட்ரன்ஸ்ல இருக்கும். இது வந்து ரிட்டர்ன் போறவங்களோட அந்த ஸ்கை கிளைட் ஏறதுக்கு இங்க லெஃப்ட் சைடுல நிக்கிறாங்க. ரைட் சைடுல வந்து நீங்க வந்தோம்ல நம்ம ட்ரெயில்ஸ், அது வழியா அந்த படி வழியா போகலாம்.
மேல பார்த்தா மேல இருந்து பார்த்த பாயிண்ட் இது. ஹை வியூ பாயிண்ட். இது ஒன்னும் அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, அது அந்த தெரியல. பக்கம் ஒண்ணு இருக்கு. ஓகே. World's largest curve suspension bridge இதுதான். காத்துல அடிச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஃபீல் பண்றியா? இதுதான் ஸ்கை பிரிட்ஜ். ஸ்டேஜ் 2 கேபிள் காரோட கேபிள் சாரி. பதறல. உட்காரலாம், நோ ப்ராப்ளம். சரி உட்கார. எங்க உட்கார்ந்தா நல்லா தெரியுது. இங்க தானே போக போறோம். தண்ணி போட்டுக்கலாமா? அப்படியே பேசுறேன். அச்சி வெயிட் தாங்கடா. இப்படி தானே உட்கார்றதுதான். வாவ். சரி முத பாத்திரலாம். ஓகே. அதுதான் சொல்லிடுறேன்.